ஹாய் ஹலோ மக்களே! இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில வாங்கின ₹15 மதிப்புள்ள பன்னீர் ரோஜா வந்து 3வது வாட்டி பூத்திருக்கு. முட்டுக்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 2 முட்டுக்கள் வச்சுருக்கு. பூக்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு 1 மாதம் ஆச்சு. 1 மாதத்துல இதோட இன்றைக்கி வந்து 3வது பூ பூத்திருக்கு. பாருங்கள், இப்போ இதுக்கு காரணம் வந்து நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான். நம்ம தயாரித்து வச்ச உரங்கள், காய்கறி உரம், மாட்டு சாணம், ஆட்டு சாணம் போட்டு தயாரித்து வச்ச உரங்களை வந்து அந்த வேர்க்காடுகளுக்கு வந்து நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டே இருப்பேன். அப்படி போடுறனால தான் பூக்கள் வந்து நிறையா கொடுக்குது. பூக்கள் நிறையா கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மொட்டுக்களும் ரொம்ப அதிகமாக விடுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மொட்டுக்கள் விட்டிருக்கு. இன்னும் 2 ரோஜாப்பூ செடி அங்கிட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் நிறையா மொட்டுக்கள் விட்டிருக்கு. வாங்கி ஒரு 1 மந்த்து தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணையில் வாங்கின எல்லா செடிகளுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. புதிய துளிர்கள் வந்து நிறையா விட ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த சைடு ஒரு 2 ரோஜா வச்சுருக்கேன். அதுலேயும் நிறையா முட்டுக்கள் வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் காட்டுறேன். இது வந்து ₹15 வாங்கின முருங்கை செடி பாருங்கள். ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன், வேஸ்ட்டான அரிசி பேக்கில். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். வைக்கும்போது எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு 2 வாட்டி சூப்பு வச்சாச்சு. பறிச்சும் பாருங்கள் இன்னும் ஹைட்டாக போயிட்டே இருக்குது. நம்ம ஹைட்டாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து கிளைகள் நிறையா விடும். இந்த ரோஜா வந்து நான் வந்து லைட் கலர் ஒன்று டார்க் கலர் வாங்கினேன். டார்க் கலர் பன்னீர் ரோஜா.